எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேண்டிலிவர் பீமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா யூடிஎல் அண்டு ஒரு பாயிண்ட் லோடு இருக்கும். ஸோ கேண்டிலிவர் பீம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதர் எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். பின்றது ஃப்ரீ எண்டு. ஸோ இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவனை வந்து ரைட் சைட்லேருந்து என்ன பண்ண போகிறேன், கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டவுன்வோர்ட் இஸ் பாசிட்டிவ், லோடு அப்வோர்டில் ஆக்டான நெகட்டிவ். ஸோ லோடு வந்து என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணிகிட்டே போக போகிறேன் அப் டு ஏ வரைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பியில் இந்த பாயிண்டில் ஏதாச்சும் லோடு இருக்கான்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி தட் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் நோ லோடு அட் பி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், செகண்டு சிக்கு மூவ் ஆகணும். இப்போ சியில் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த சியில் பார்த்தீங்கன்னா இப்போ பியிலேருந்து நான் சிக்கு வரேன். இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடிஎல் லோடு இருக்குது, ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட் லோடு ஒமிட் பண்ணிவிட்டு யூடிஎல் லோடுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், எவ்வளோ லோடு யூடிஎல் லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுது இந்த பி டு சி வரைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி வித்தவுட் பாயிண்ட் லோடு இல்லாமல் இது வரைக்கும் என்ன பண்ணுது, யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. எவ்வளோ 1.5 கிலோநியூட்டன் பர் மீட்டர். இந்த இடம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு மீட்டருக்கு 1.5. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 0.5. அப்போ இந்த லோடையும் இந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் 1.5 இன்ட்டு 0.5 டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய லோடு கிடச்சிடும். இதில் எங்கே ஆக்ட் ஆகும்னா இந்த சென்டரில் டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் டவுன்வோர்டுன்றதால பாசிட்டிவ். இது கால்குலேட்டரில் போடுங்க, 0.75 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் ஜி வித் பாயிண்ட் லோடு. இது வந்து வித் பாயிண்ட் லோடு. இப்போ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் கால்குலேஷனில், 0.75. அந்த 0.75 எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இந்த சியில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. டவுன்வோர்டுன்னா பாசிட்டிவ். அப்போ 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வரும், 2.75 கிலோ நியூட்டன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 2 பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்து ஃபைனலாக ஏ, ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ தான். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் எவ்வளோ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி வரைக்கும் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சி வரைக்கும் 2.75 அந்த வேல்யூ எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு இப்போ நம்ம ஏவுக்கு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ 1.5க்கு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, 1.5 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த லோடையும் இந்த டிஸ்டன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இதிலிருந்து இந்த இடத்துக்கு ஏ வரைக்கும் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2.75 எழுதிட்டோம். அப்போ இந்த ரிமைனிங் லோடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 1.5. ஓகேங்களா. ஸோ அது சென்டராக டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகுறதுல என்ன பண்ணிக்கிறேன், இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது 2.75, இது 2.25 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிலோ நியூட்டன் அட் ஏ. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பியில் பார்த்தீங்க அப்படின்னா 0. அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிப்போம். ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளுடைய பேஸ் லைன். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி, இது வந்து சி அண்டு இந்த பாயிண்ட் வந்து ஏ. ஓகேங்களா. ஸோ இப்போ பியில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம பியில் வந்து 0, பியில் 0. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சியில் வித்தவுட் கன்சிடரிங் பாயிண்ட் லோடு, வித்தவுட் பாயிண்ட் லோடு எவ்வளோ வருது, 0.75 பாசிட்டிவ். ஸோ அப்போ சியில் 0.75 கிலோ நியூட்டன். ஸோ இந்த சி பிக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. அதுக்கு மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன், இன்னும் பாயிண்ட் லோடுக்கு வரையில. ஓகேங்களா. அது வரைக்கும் 0.75. ஸோ பாயிண்ட் லோடை கன்சிடர் பண்ணும்போது வித் பாயிண்ட் லோடு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இல்லை 0.75. இங்கே என்ன இருக்குது, ஒரு 2 மட்டும் இருக்குது. அதை ஆட் பண்ணால் நமக்கு 2.75 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், 2. அதே சியில் 2.75. ஸோ இது வந்து நமக்கு வெர்டிக்கலாக வரையணும். ஸோ இது யூடிஎல் லோடுன்றதால நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக வரையணும். ஸோ யூடிஎல் லோடு வந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸில் இன்க்ளைண்டாக இருக்கணும், பெண்டிங் மூமெண்ட்டில் பேரபோலிக்காக இருக்கணும். ஓகேங்களா. நோ லோடுனா ஹரிசாண்டல், பெண்டிங் மூமெண்ட்டில் இன்க்ளைண்ட். ஸோ இப்போ வந்து இது வந்து இன்க்ளைண்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையில் யூடிஎல் லோடு தான் இருக்குது. ஸோ யூடிஎல் லோடு வந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸில் இன்க்ளைண்டாக வரையணும். என்ன வேல்யூ, ஏழு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 5 கிலோ நியூட்டன். ஸோ அப்போ இந்த இடம் வந்து 5 கிலோ நியூட்டன். அதை மார்க் பண்ணிவிட்டு
இந்த 5 kN மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட் கூட ஆட் பண்ணுங்கள், இன்க்ளைண்டாக வரையணும். ஓகேங்களா? ஸோ இன்க்ளைண்டாக வரைஞ்சாச்சு. ஸோ இது வந்து நமக்கு தேவையான ஷியர் ஃபோர்ஸு டயக்ராம். ஓகேங்களா? பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? இது நமக்கு தேவையான பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அடுத்து நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷனில் கிளாக் வைஸ் இஸ் நெகட்டிவ், கவுண்டர் கிளாக் வைஸ் இஸ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ எண்டில் எப்பவுமே கேண்டிலிவர் ஃபீமில் ஃப்ரீ எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் வந்து 0. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அட் பி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து சியில் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் தட்ஸ் நத்திங் பட் லோட் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ சியில் கண்டுபிடிக்க போகிறேன், இதை மறைச்சிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல லோடு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு இடையில் ஒரு யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்போ யூடிஎல் லோடு எவ்வளோ 1.5 kN/m. எவ்வளோ மீட்டருக்கு ஆக்ட் ஆகுது 0.5. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு லோடு கிடைக்கும். அது எங்கே ஆக்ட் ஆகும்னா இந்த சென்டரில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த லோடு எவ்வளோ 1.5 லோடு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 0.5. இது வந்து பீம் வந்து கிளாக் வைஸில் பெண்ட் பண்ணுறதால நெகட்டிவ். ஓகேங்களா? இன்ட்டு மொமெண்ட் வேணுன்னா இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு இங்கே எவ்வளோ 0.5. லோடு வந்து மிடில் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் சியை பொறுத்து எடுக்கிறதால இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.5ல் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ அதனால் இங்கே 0.25 போட்டிருக்கேன். இந்த 0.5ல் பாதி. ஸோ இது லோடு, இது டிஸ்டன்ஸ், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.75 kN/m. ஓகேங்களா? மைனஸ், ஏன்னா கிளாக் வைஸ் மொமெண்ட்டு. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ. ஸோ ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த யூடிஎல் லோடு 1 மீட்டருக்கு எவ்வளோ 1.5. மொத்த லென்த் எவ்வளோ, இங்கே 0.5, இங்கே 1.5, மொத்தம் 2 மீட்டருக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ 2 இன்ட்டு இந்த 1.5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த டோட்டல் லோடு இங்கே டோட்டல் லோடு இந்த சென்டரில் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் லோடு கிடச்சிரும். அதான் 1.5 இன்ட்டு 2 லோடு கிடச்சிருச்சு. இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லையா? அப்போ இந்த மிடிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏவுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். எப்பயுமே அந்த யூடிஎல் லோடு வந்து சென்டரில் தான் ஆக்ட் ஆகும், பாயிண்ட் லோடாக மாற்றுறதுக்கு அப்புறம். அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ இது 0.5, இது 1.5, இது 0.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. அந்த 2னா 2ல் பாதி எவ்வளோ 1. அப்போ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் 1 மீட்டர். ஸோ அதான் இங்கே 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ 1.5 இன்ட்டு இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் லோடு கிடச்சிருச்சு இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஸோ இதுவும் கிளாக் வைஸ் தான் நெகட்டிவ். அடுத்தது ஒரே ஒரு பாயிண்ட் லோடு தான் இருக்குது 2. ஸோ 2 இன்ட்டு ஏ வரைக்கும் பார்க்கணும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1.5. அப்போ 2 இன்ட்டு 1.5. இதுவும் கிளாக் வைஸ் மொமெண்ட் தான், இப்படி தான் பெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நெகட்டிவ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு -6 kN/m கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். இது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பெண்டிங் மொமெண்ட் அட்டு பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0. அடுத்து சியில் பார்த்தீங்கன்னா 0.75 மைனஸுங்கிறதால இந்த பேஸ் லைனுக்கு கீழே வரும். ஸோ -0.75 kN/m. அதுக்கப்புறம் ஏவில் பார்த்தீங்கன்னா -6. ஸோ -6 kN/m. ஸோ இப்போ வந்து இது வந்து நமக்கு யூடிஎல் லோடு. அப்போ நமக்கு என்ன வரணும்னா பேரபோலிக் வரணும். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் யூடிஎல் லோடு வந்தால் நமக்கு பேரபோலிக். அப்போ இது ரெண்டுமே, இதுவும் யூடிஎல் லோடு தான், இதுவும் உள்ள யூடிஎல் லோடு தான். அப்போ ரெண்டுமே நமக்கு எப்படி வரணும், பேரபோலிக்காக வரணும். ஓகேங்களா? ஸோ பேரபோலிக். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு தேவையான நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். எல்லாமே வந்து மைனஸ் வேல்யூ இல்லையா? அப்போ இது வந்து நமக்கு நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிட் வந்து kN/m. தேங்க்யூ.